வருடங்களுக்கு முன் காது கழுத்துக்கிட்ட இருக்கிறது இடது கால் வந்து கட்டப்பட்டு திமில் இந்த மணியும் வந்து இப்படி நிறுவப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த ஆலயம் வந்து அப்படியே இலங்கையிலேயே மிக உயரமாக செதுக்கப்பட்ட நந்தி சிற்பம் ஒன்று இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் திறந்து வைக்கிறாங்க. ஈழத் திருநாட்டில் மிக உயரமாக செதுக்கப்பட்ட கருங்கல்லில் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான பெரிய நந்தி அப்படி என்று சொல்றாங்க. அந்த நந்தி எந்த கோயிலில் திறந்து வைக்கிறாங்க, அது திறந்து வைக்கிற வைபவம் நான் இந்த காணொலியில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பார்க்க போறீங்க. விதுட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நீங்க பார்க்குறது வந்து ஏனையின் வீதி அரியாலையில் இது இருக்கிறது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அரியாலை நீர் நொச்சித்தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம். இங்கே தான் வந்து அந்த நந்தி சிலையை வந்து இப்பொழுது திறந்து வைக்க போயினோம். அதனால 7:30 மணிக்கு இதை திறந்து வைக்கணும். இப்போ நந்தி சிலையை வந்து திறக்கிறதுக்காண்டி சுவாமி வந்து சரியான நேரத்தில் வெளிவீதி உலா வர காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சுவாமியை வந்து அப்படியே சுற்றி கொண்டு வர போயினோம்னு நான் நினைக்கிறேன். அதோட நந்தி சிலை, அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நந்தி சிலையை வந்து இதில் வந்து மூடி வச்சிருக்கணும், திரையால் வந்து மூடி வச்சிருக்கணும். கருங்கல்லால் வந்து இதை செய்திருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம். ஸோ மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை என்றீங்கன்னா பாப்பம் கருங்கல்லில் செதுக்கி இருக்கணும் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அந்த நந்தி சிலையை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடையதும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத தியாகர பெருமானுடைய திருவடிகளை பணிந்து கொண்டு பெருமானுடைய இந்த ஆலயத்திலே இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்கதாக இந்த யாழ் மாநகரில் இந்த ஈழத் திருநாட்டிலேயே மிகப்பெரிய கருங்கலினாலே வடிவமைக்கப்பட்ட இந்த நந்தியம் பெருமானுக்குரிய வைபவ ரீதியான சிறப்பு விழா இங்கே நடைபெறுகின்றது. எம்பெருமானுடைய இந்த ஆலயமானது சித்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயம். கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம். யாழ்ப்பாடி இலங்கைக்கு வரும்பொழுது இலங்கை இந்தியாவிலிருந்து யாழ் வாசித்து அவருக்கு யாழ்ப்பாணத்தை தானமாக கொடுத்திருந்தார் கண்டி அரசர். எனவே அந்த யாழ்ப்பாணத்தை முதலாக பார்ப்பதற்காக யாழ்ப்பாடி கண்டியிலே தலைநகராக இருந்த இலங்கையின் ராஜதானியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது இங்கே வருகின்ற யாழ்ப்பாணத்திலே நுழைந்தவுடன் முதல் இந்த இடத்திலே இந்த விநாயகப் பெருமானை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆலயம் இல்லை என்றதால் விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆணைக்கிணங்க இந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயம் கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் இங்கே நிறுவப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த ஆலயம் பின்னர் ஒல்லாந்தர் காலங்களிலே அழைக்கப்பட்டு மீண்டும் இந்த இடத்திலே புதர் மண்டி என்ற இடத்திலே சிறுவர்கள் விளையாடும் பொழுது இந்த இடத்திலே ஒரு ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய சிலையை கண்டெடுத்து அந்த சிலையை வைத்து பூஜை செய்து வழிபாட்டு ஏற்றி விளையாடி வந்தார்கள். இதனை கண்ட பெரியோர்கள் இந்த இடத்திலே அந்த ஆலயத்தை இப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெள்ளைக்கல்லினாலேயான ஆலயத்தை நிர்மாணித்து இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பேயாகவே ஸ்தாபனம் செய்யப்பட்டு விட்டது. இந்த புது கட்டிட வேலைகள் யாவும் 200 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்டு இந்த இடத்திலே விநாயகப் பெருமான் திருவள்ளுவர் புரிந்து வருகின்றார். இவ்வளவு பலம்பெரும் பெருமைகளை கொண்டதும் யாழ்ப்பாணத்திலேயே மிக கூடிய காலம் கொடியேற்றம் செய்து திருவிழா செய்கின்றார். துவயாரோகணம் என்கின்ற மகோத்சவம் நடைபெறுகின்ற ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குகின்றது. இப்போ நாங்கள் அந்த நந்தி சிற்பத்தை வந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த இலங்கையினுடைய மிக உயரமான இந்த நந்தி கருங்கலினால் செய்யப்பட்ட இந்த நந்தி சிற்பத்தை வந்து செய்த சிற்பாச்சாரியர் நீல்ராஜ் அவர்களோடு நாங்கள் இந்த சிற்பத்தை பார்த்து கொண்டு உரையாட போகிறோம். காலை சூரியன் முன் கோபுரத்திலே பட பக்தர்கள் அப்படியே முன்னாலே நிற்க பிரம்மாண்டமான இலங்கையினுடைய மிக உயரமான கருங்கலினாலே செதுக்கப்பட்ட அந்த நந்தி சிற்பத்துக்கு கண் திறக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கழுகு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டு வாங்க. நந்திக்கு கண் திறக்கிற பாரம்பரிய
நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வேட்டியால் வந்து முன்னுக்கு மறைத்து விடுவார்கள். இதை வந்து முன்னாலே வந்து பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் முன்னாலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த கண்ணினுடைய கருவிழி, அந்த கருவிழியை வந்து உள்ளியாலையும் சுத்திலாலையும் மெதுவாக செதுக்கி கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மெதுவாக அடிக்கணும், மெதுவாக தட்டுறார். அதே கண் வந்து திறந்து கொண்டிருக்கேன். பாருங்க மக்களே, எவ்வளவு பிரம்மாண்டமான நந்தி என்று பாருங்க. வணக்கம். வணக்கம். இந்த சிற்பம் கருங்கலினால் செய்யப்பட்டது. இது இலங்கையினுடைய உயரமான சிற்பம், ஈழத்திருநாட்டினுடைய சிற்பம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இது வந்து என்னென்னா, இப்போ இது இலங்கையில் இப்போ சில இடங்களில் சீமேந்தில் பெரிய நந்திகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கருங்கல்லில் பெருசாக இருக்கிறாண்டா இதுதான் உயரம் கூட 7 அடி உயரத்தில் இருக்குது. நந்தி மட்டும் 7 அடி உயரம். அந்த உயரம் கருங்கல்லில் இங்கே வேறு எங்கேயுமே இல்லை. மற்றன்னு அதை வச்சு தான் இது ஒரு பெரிய நந்தியாக கருதப்படுது. இங்கே இலங்கையிலே தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்கிறது. கண் திறந்ததுக்கு பிறகு கண்ணில் வந்து அப்படியே மஞ்சள் மாதிரி ஒன்று வைத்திருக்கிறார்கள் பாருங்க. இது செய்யறதுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு எடுத்தது? எங்களுக்கு என்னென்னா, இது பெரிய கல் தானே எடுக்கிறது. இந்த கல் வந்து ஈஸியாக எடுக்கலாம். இந்த மேலே கீழே தோண்டி எடுக்க கொஞ்சம் எடுக்கிறதே கஷ்டம். ஒரு 15-16 அடி ஆழத்துலேருந்து எடுக்கிற கல். இப்போ அந்த கல் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 2 months ஆகிட்டு. இப்போ திருப்ப போய் பார்த்து எடுத்து கல்லில் பழுது ஒன்றும் பெறக்கூடாது. முதல்ல எடுத்து ஒரு கல் மேலே ஏற்றி எல்லாமே தான் ஓகேன்னா அது கல் கொஞ்சம் மூட்டை ஆகிட்டு. இப்போ திருப்ப இந்த கல் எடுத்த முடிய 2 மாதம் கல் எடுக்கவே போயிட்டு எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு இப்போ மண்டல அவசரத்துக்கு இந்த துறப்போட செய்யறதே இல்லாமல் போயிட்டு தான் இப்போ கல் எடுத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அடிக்க ஒரு 5 மாதத்துக்கிட்டே ஆயிட்டு. சரி, வாங்க நாங்கள் சிற்பத்தினுடைய அந்த உருவவியலை பார்க்கலாம். முகம் வந்து சிற்பத்துக்கு முக்கியம். நான் இன்றைக்கு தான் அந்த கண் திறக்கிற சடங்கை வந்து பார்த்தேன். இப்போ இஞ்சால வருவோம், வெயில் என்ற படியால் தெரியல. இப்போ நாங்கள் அப்படியே சிற்பத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முகம் வந்து நல்ல வலுவலுப்பாகவும் மினுமினுப்பாகவும் இருக்குது. காரணம் என்ன? அது அந்த கண்ணாடி பொலிசன்னு சொல்லி அந்த பொலிசிங் பண்ணுறது. அதுக்காண்டி தான் இந்த பொலிசிங் பண்ணுற கண்ணாடி பொலிசன்னு சொல்கிறது. அதோட இந்த கொம்பு, இந்த சிறிய கொம்பு, அதே மாதிரி காது பாருங்க. அவர் அந்த உருவவியலை வந்து அழகாக கொண்டு வந்துருக்கிறீங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பக்திமயமாக இருக்கிறது. வேறு ஏதாவது நந்திகள் இதே மாதிரி செய்திருக்கிறீங்களா? இங்கே வேறு கோயில்களில் சின்ன நந்திகள் செய்திருக்கிறோம். ஆனால் இது பெருசு இங்கே தான். சுமாராக எத்தனை நாட்கள் உங்களுக்கு எடுத்தது இந்த நந்தியை உருவாக்கும்? இதுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் பிடிச்சிட்டு நந்தி உருவாக்குறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை, இது என்னது கழுத்துக்கிட்ட இருக்கிறது? மாலை தானே, மணி. அது மணி. இங்கேயும் வந்து மணி இருக்கு, கீழே வந்து மணி. அந்த முறை என்ன? இது நந்தியின் அந்த உருவவியல் முறை என்ன? இருக்கிற முறையை சொல்லுங்க. விளக்கால் வந்து தூக்கி வச்சுருக்கோம், இடது கால் வந்து மடிச்சந்த நந்தி நேச்சுரலாக அப்படி இருக்கு. ஒரு நந்தி அமர்ந்திருக்கிறது போல ஒரு அமைப்பு. அதோட சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த அலங்காரத்தின் பேர் சொல்ல முடியுமா? இது அந்த பட்டு துண்டு அது வந்து அலங்கார வேலைகளோட இருக்குது. இந்த பட்டு துண்டை வந்து இந்த கருங்கல்லிலேயே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நந்தியினுடைய சால்வை என்று சொல்றது, நந்தியினுடைய சால்வை. அப்படியே வந்து முக்கியமாக வந்து இந்த நந்தி காளை, ஆண் காளை, அதில் வந்து இந்த இதை சொல்லுவார்கள் திமில், அதாவது ஏரியன் ஜல்லிக்கட்டிலே வந்து இதை பிடித்து தொங்கி 3 துள்ளினா தான் அந்த ஜல்லிக்கட்டை அடக்குகின்ற ஒரு தன்மை. ஸோ அந்த திமிலை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. அப்படியே வாங்க. பீடமும் இந்த கல்லும், அதாவது இந்த பீடமும் இந்த நந்தியும் ஒரே கல்லிலே வந்து செய்திருக்கின்றீர்களா? இல்லை, நந்தி தனியொரு கல், பீடம் வேற கல். இப்போ நாங்கள் நந்திக்கு பின்னால் இருக்கிறோம். சரியாக இந்த கோபுரத்துக்கு முன்னாலேயே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அந்த சிவனுக்கும் மத்தி ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்.
ஏன்னா மக்களே இது வந்து பிள்ளையார் கோயில், ஆனால் சிவன் கோயிலும் இங்கே சேர்ந்துருக்கிறது, அப்படித்தான்? சிவன் மூலஸ்தானம் தான் இது. சிவனுடைய மூலஸ்தானம் இது. வெளி வீதியுலா வந்தவர் பிள்ளையார், சிவபெருமானுடைய வாகனத்தை திறக்க பிள்ளையார் பார்த்து கொண்டு நின்றார் இப்பொழுது, அப்படித்தான்? சரி, அப்படி நாங்கள் பின்னால் பார்த்து நிற்கிறோம் பாருங்க. இதே மாதிரி நைனாதீவில் இருக்குது, ஆனால் அது வந்து சீமெந்தால செய்யப்பட்டது. ஸோ இதுதான் இப்போ ஈழத்தில், அதாவது இலங்கை யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், மிக உயரமான கருங்கல். உயரம் 7 அடி, பீடமெல்லாம் சேர்த்து 10 அடி கிடையாது. 10 அடி உயரம் வந்து 10 அடியாம். அகலம் வந்து 4 அடி. 4 அடி. இது இந்த ஆலயம் சேர்த்து 5 அடி. பீடத்தோட சேர்த்து 5 அடி. இது நீளம் வந்து 9 அடி, பீடத்தோட சேர்த்து 10 அடி. பீடத்தோட சேர்த்து 10 அடி. நந்தி வந்து தனியாக 9 அடி நீளம். பாருங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் வந்து. இது அப்படியே இந்த முக்கியமாக என்னென்னு சொல்லணும், சில பேர் நம்ம வால் வந்து அப்படியே மடிஞ்சு இங்கே காணையிலேருந்து அப்படி நிற்காதீங்களோ, அது அப்படியே தத்ரூபமாக அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்குள்ளால வந்து இப்படி நிற்கிறது. ஸோ இது அந்த நந்தியினுடைய வால். அதே மாதிரி அங்காளி கால், இந்த காலை மடிச்சிருக்கிற அந்த வலப்பக்க கால். இதில் நான் இன்னொன்று பார்த்து வியந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நந்தியினுடைய சிற்பத்திலே நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், இது வந்து நுணுக்கமாக வந்து செய்யணும், சற்று பிசைனாலும் வெடிச்சிடும். ஸோ இந்த காலை வந்து கோதி எடுக்கிற ஒரு தன்மை, இதை வந்து அப்படியே கோதி எடுக்கணும். பாருங்கள், இந்த கேமரா வந்து அப்படியே போகும் உள்ளால. ஸோ இதை எப்படி உருவாக்குனீங்க? இது ஒரு சவால் ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கு? அதான் இதை இப்போ தோண்டி எடுக்கும் பிறகு கொஞ்சம் நாங்களே பயந்து தான் செய்வோம். அந்த கல்லில் பழுது படத்தில் வந்து சென்றாலே கலண்டுருங்க. அது இதுக்கண்டே கொஞ்ச நாள் மினக்கட்டது, இது இப்படியான தோண்டல்கள் தான் இதில் மினக்கிறது. தோண்டி எல்லாத்தையும் எடுக்கணும் தானே, அந்த பாட்டம் மாறக்கூடாது. இந்த காலே கிட்டத்தட்ட இப்போ இந்த கையை வச்சாலே ஆரஞ்சு விட்டம் வரும். அதிலே வந்து ஆபரணங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள், கட்டி இது போட்டு. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். பார்க்குறதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, வணங்கணும் போல ஒரு உணர்வு வருகிறது. நல்ல ஒரு உருவவியல் அமைப்பு பாருங்கள். ஆலய மணி அப்படி அடிக்கிறது. யாழ்ப்பாணம் பாரிங்கன்னு சொன்னால் அரியாலையில் இறங்கி வந்து பாருங்கள். அதே மாதிரி மணி வாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி, அதாவது இந்த மணியும் வந்து இப்படி செதுக்கி உருவாக்கிறீங்க. அதுவும் குடைஞ்சா எடுத்துக்கிறது, தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது மணி. ஸோ எத்தனை நாளில் ஆரம்பித்தீங்க இது? இப்போ 3 மாதம் பிடிச்சது கம்ப்ளீட்டாக, நந்தி வேலைக்கு மட்டும். நந்திக்கு வந்து மாலை வந்து போடுகின்றார்கள். பாருங்க, நந்திக்கு வந்து அந்த சாலை வந்து போர்த்த போயினம். மேலே வந்து சிற்பாச்சாரியால், ஆலய குருக்கள், ஆலய நிர்வாகத்தினர் அப்படியே நிற்கினம். பாருங்கள், அந்த கண் இருந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த கண்ணில் வந்து இதுவாக அந்த கருவெளியை செய்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு மஞ்சள் வைத்து, அதுக்கு பிறகு அந்த மஞ்சளை நீரால் கழுவுகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெறுகிறது. இதுதான் கண் திறக்கின்ற செயற்பாடு. பாருங்கள், அது சிற்பாச்சாரியார் இப்பொழுது அந்த கண்ணை திறந்து மஞ்சளை பூசி திருநூறு பூசுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இதில் வேலை செய்தார்கள்? அவர்களுடைய பெயர்களை சொல்லி, உங்களுடைய பேரையும் சொல்லி ஒரு அடையாளப்படுத்துங்க. காலங்காலமாக இது இவர்கள்லாம் செய்தார்கள் என்று சொல்லி இது இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய பேர் வந்து ராசதுரை நீல்ராஜ். அடுத்த இதுக்கு என்ன ஒரு ஆள் மெயினாக நன்றி செய்தவர் சதீஷ்குமார். அவரை கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. சதீஷ், சிற்பம் செய்தார்கள், வாங்க. முகத்தை பாருங்க, முன்னால் அந்த என்னுடைய அந்த வந்து முகமெல்லாம் கொண்டு இருக்கீங்க. அதை சென்றால் ரொம்ப நாளாக இதோடைய ரெண்டு பாடுபட்டு. வணக்கம். அருமையான ஒரு படைப்பை படைச்சிருக்கிறீங்க. சொன்னாங்க உங்களுடைய இடம் நம்ம கண்டி. எத்தனை நாள் வந்து தங்கியிருந்து வேலை செய்தீங்க? நான் இங்கே ஒரு 6 மாதம் தாண்டும். 6 மாதம். சிறப்பான ஒரு பணி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பணிகளை வந்து நீங்கள் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. முக்கியமான கேள்வி ஒன்று, இந்த நந்தி சிற்பம், இவ்வளவு பிரம்மாண்டமான நந்தி சிற்பம், இந்த செய்வதற்குரிய செலவுகள் எவ்வளவு?
எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் குறையத்தான் நான் கொடுத்து செய்தது. நான் இதுக்கு அன்னளவாக இப்போ செய்கிறோண்டா ஒரு 35 ரூபாய்க்கு 40 லட்சம் தேவைப்படும். 40 லட்சம் நாங்கள் எதிர்பார்த்த விட கூட தான் முடிஞ்சது. நாங்கள் செய்ய நாங்கள் அப்போ கழிச்சது குறையத்தான் நீங்கள், ஆனால் 35, 40, 45 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். எந்த மாவட்டத்தில் இந்த கல் கொண்டு வந்தீங்க? இது பவனியா பவனியா. முருகன் உருண்டு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் அந்த நந்தி சிலையை வந்து பார்த்துட்டோம். இப்போ உங்களை வந்து தொடர்பு கொள்கிறேன் என்றால் இதே மாதிரி சிற்பங்கள் இப்போ நான் அதை செய்து தரேன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு. உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? வேறு ஆலயம் தொடர்பான நபர்கள் எங்கள்கிட்ட இந்த சிற்பக்கலை கூடத்து பேர் ஸ்ரீ சித்தி விநாயகர் சிற்பாலயம். அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் வந்து 077 81 41 257. அதில் இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, சொல்லுங்கள். 077 92 84 597. இந்த 2 நம்பரில் கான்டாக்ட் பண்ண எடுக்கலாம். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சிற்பாச்சாரியாரோட தொடர்பு கொண்டு உங்களோட ஆலயத்துக்கு தேவையான பல சிற்பங்களை வந்து செய்து கொள்ளுங்க. தேர்ச்சி சிற்பங்கள்லாம் செய்கிறீங்க? எல்லாம் தானே, எல்லா சிற்பமும் செய்கிறாங்க. ஸோ இது நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நன்றி. நன்றி. ஓகே, நந்தியை வந்து நாங்கள் உங்களுக்கு வடிவ அழகாக வந்து காட்டிட்டேன் பாருங்க. நான் அப்படியே 360 டிகிரியில் வந்து உங்களுக்கு சுற்றி கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்க. நன்றி மக்களே. காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். நன்றி.